ஆட்சி ஏற்பட்டு அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும் என்ற சித்தாந்தம் தான் ஆரிய சித்தாந்தம். மெட்ராஸ் நகரத்தோட உண்மையான பெயர் மதுரா நகரம், மதுரா பட்டணம், மதுரா பட்டினம். நம்முடைய சொத்துக்கள் பட்டியல் எல்லா கெஜெட்ல பாத்தீங்கன்னா மதுரா என்ற பெயர் தான் இருக்கும். இது பாண்டியனுடைய தலைநகரம். உத்தரப்பிரதேசத்துல மதுரா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, அது பாண்டியனுடைய வட தலைநகரம். அதுவும் தமிழ் பேசப்பட்ட நிலப்பரப்பு தான். ஆனால் தேசத்துடைய பெரும்பான்மை மக்களுடைய மொழி தமிழ் மொழியாக இருந்தது. அந்த தமிழ் மொழி தான் சமஸ்கிருதத்தை கலவை செய்து தெலுங்காக மாற்றப்பட்டிருக்கிறது, கன்னடமாக மாற்றப்பட்டிருக்கிறது, மலையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது, ஏன் சிங்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. குடியரசு தேசத்தில் எல்லா மக்களும் சமம் என்று சொல்லப்படுகின்ற நம் தேசத்தில் ஒருவரை தாழ்த்தப்பட்டவர் என்று அரசாங்கம் தான் வெளியிடுகின்ற புத்தகத்திலே பதிவு செய்கிறது என்றால் முதலில் அரசாங்கமே தவறாக இருக்கின்றது. ஆதி திராவிடர் என்று சொல்ற வார்த்தையே முதல்ல தவறான வார்த்தை. ஏன்னா இந்த மண்ணில் இருக்கிற பூர்வீக மக்களுக்கு, ஆதி தமிழ் பேசுகிற மக்களுக்கு ஆதி தமிழர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதுவே ஒரு முறை இல்லாமல் முறைகேடாக வைக்கப்பட்ட பெயர். தாங்கள் எந்த மக்களுக்காக நாம் அரசியலுக்கு வந்திருக்கின்றோமோ அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அந்நியப்பட்டு நிற்கின்றார்கள். ஆட்சியில் உட்கார்ந்த ஜெயலலிதா எப்படி யாரையும் பார்க்க முடியாதோ அப்படிதான் இருக்கா விஜய். அதனால விஜயால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது. இங்க பாரம்பரிய தமிழர்களுக்கே கூட தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்று சொல்லும் போது ரொம்ப வேதனையான விஷயமா தான். எந்த வாக்குகள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்லி தேர்தல் கமிஷனால் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வாக்குகள் எண்ணும் போது இல்லை, அதிகமாக வருகிறது, குறைஞ்சு போது சில இடங்கள்ல. அப்போ மாற்றப்பட்டிருக்கிறது, மோதல் செய்யப்பட்டிருக்கின்ற உண்மை தானே. இனிய தமிழ் வணக்கம் சார். வணக்கம். அனைத்து பாண்டியர் கட்சியினுடைய நிறுவன தலைவர், எதற்காக இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்காங்க, அனைத்து பாண்டியர் கட்சியை எதுக்காக உருவாக்கி இருக்கீங்க? அனைத்து பாண்டியர் கட்சின்றது நம்மளுடைய வரலாற்று ரீதியாக நம்ம மக்கள் எல்லாம் பண்டைய மக்கள், பாண்டிய மக்கள். இந்த மக்கள் சாதி மதம் அப்படின்ற பாகுபாடோடு நம்ம இன்றைக்கு இருக்கோம். அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட கிடையாது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சாதிய பாகுபாடுகள் இந்த நாட்டில் கிடையாது. அதுக்கு உள்ளாக உருவாக்கப்பட்ட சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மூலமாக இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மத ரீதியான மோதல்கள், இது போன்ற விஷயங்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள், நம் அனைவரும் நம்முடைய பொதுத்தாய் பெற்ற பிள்ளைகள் என்ற உணர்வு இல்லாமல் நமக்குள் பல்வேறு மோதல்களும் பிரச்சனைகளும் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலைகள், இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு தேவையில்லாதது. இதை நீக்க வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் நம்ம அனைவரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்து பாண்டிய கட்சி என்பது உருவாக்கப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது ஒன்று உண்டு. ஆனால் தீர்வு ஏற்படுத்துவதற்காக இன்றைய அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை. அப்படி இல்லாமல் எதுவும் தீர்க்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் நன்கு வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம். அதற்காக தான் அனைத்து பாண்டியர் கட்சி நாம் அனைவரும் சகோதரர் என்ற உணர்வுடன் பொதுவாக அரசியல் தேசியம், தமிழ் தேசியம், திராவிடம் இப்படிதான் செயல்படுகிறது. இப்போ அனைத்து பாண்டியர் கட்சி தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர்களா இல்லை திராவிட கட்சியினுடைய ஆதரவாளர்களா அல்லது தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய? ஏன்னா தேசியம் மதுரையை பொறுத்த வரைக்கும் தேசியம் அதில் அதிகமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதி. தென் தமிழகத்தில் மதுரை அப்படின்றது தேச அளவிலான ஒரு சக்திமிக்க ஒரு கூடாரமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து பாண்டியர் கட்சி எதனை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது சித்தாந்தம்? அது தமிழ் தேசியமா, திராவிட தேசியமா, ஆரிய தேசியமான்னு கேட்டீங்க. இந்த மூன்றுமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது கிடையாது. திராவிட தேசியம் என்று ஒரு தேசியமே கிடையாது. ஏன்னா திராவிடர்னு ஒரு இனம் இந்த மண்ணில் எங்கும் இருந்ததாக வரலாற்று சரித்திரம் கிடையாது. அது கற்பனையாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆரியம் என்ற ஒரு இனம் இங்கே இருக்கிறதா என்றால் கிடையாது. அவர்கள் அந்நியர்கள் சொல்லப்படுவார்கள். இந்த நாட்டுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் ஆரியர்கள், அவர்களை தான் அந்நியர்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் ஒரு சிறு கூட்டமாக மக்கள் வாழ்ந்திருக்கலாம். அந்த மக்கள் தலைமையில் ஆட்சி ஏற்பட்டு அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் ஆள வேண்டும் என்ற சித்தாந்தம் தான் ஆரிய சித்தாந்தம். அது இந்த நாட்டில் உள்ள 80-90% மக்களுக்கு எதிரான சித்தாந்தம். அப்புறம் திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய சூழ்நிலையில் நம்ம எல்லாம் திராவிடர்கள் சொல்றாங்க. அது ஒரு தவறான சித்தாந்தம், தப்பு. திராவிடர்னு ஒரு இனமும் கிடையாது, அவங்க சொல்லக்கூடிய கதைகளும் கிடையாது. இங்கே கால்டுவேல்னு ஒரு பாதிரியார் மொழியில் ஆராய்ச்சி செய்த போது அவர் கொடுக்க வேண்டிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடு முழுவதும் தமிழ் மொழி பேசப்படுகிற நாடு, அந்த மொழியிலிருந்து பிரிந்த மக்கள் தான் இங்குள்ள மக்கள் எல்லாம் அப்படின்னு கொடுக்க வேண்டியதை அன்றைய சூழ்நிலையில் இந்த தேசத்தின் அதிகாரத்தில் வந்தவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் இந்த 4 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மட்டும் ஒரு 5 மொழிகள் பேசக்கூடியவர்கள் மட்டும் திராவிடர்கள் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை விளைச்சிட்டு போயிட்டாரு ஒரு கால்டுவேல் ஒரு பாதிரியார். அதுவும் தவறான சித்தாந்தம், அவர்கள் சொல்லுபடி கிடையாது. நாடு சுதந்திரம் அடையும் போது வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 25% மக்கள் தமிழ் பேசுகின்றார்கள், தென்னிந்தியாவில் 70% மக்கள் தமிழ் பேசுகின்றார்கள். இந்த நாடு தமிழ் பேசப்பட்ட பாண்டிய நிலம். நீங்கள் கேட்கிறது போட்டுக்கு மதுரை என்கின்ற அந்த நிலப்பரப்பு மட்டும்தான் பாண்டிய நிலம் கிடையாது. மெட்ராஸ் நகரத்தோட உண்மையான பெயர் மதுரா நகரம், மதுரா பட்டணம், மதுரா பட்டினம். நம்முடைய சொத்து
சொத்துக்கள் பட்டியல் எல்லா கெஜெட்ல பாத்தீங்கன்னா மதுரா என்ற பெயர் தான் இருக்கும். இது பாண்டியனுடைய தலைநகரம். இதை போன்று நீங்கள் பாண்டிச்சேரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சோழநாடு சொல்லுவீங்க. சோழநாடுலாம் கிடையாது. அதுவும் பாண்டியனுடைய நகரம், பாண்டிய நாடு. சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு நம்ம தமிழ் சமுதாயம் அப்படின்ற சூழல்ல வரும்பொழுது திரும்பி நீங்க பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவினை, அதுவும் கிட்டத்தட்ட பிரிவினை தானே கொண்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லுவது நீங்க இன்னும் கேட்டு முடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கவே இல்லை. கேட்காமலே நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க. இந்த நாட்டு வரலாறு பாண்டியருடைய நாடாதான் இருக்கே தவிர நீங்க படிக்கிற பாடகத்துல சொல்லப்படுற வரலாறு பொய்யான வரலாறு. இது ஒரு குறிப்பிட்ட சிலர் சேர்ந்து இந்த நாட்டோட உண்மை வரலாற்றை மறைச்சிருக்கிறாங்க. இந்த நாடு முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழியாக இருக்கும் போது, இந்த நாட்டினுடைய வரலாற்றில் அனைத்து பெயர்களும் தமிழ் பெயர்களாக இருக்கும் போது, வட இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சுல்தான்பூர், ஜபல்பூர் இது எல்லாமே ஊர் தமிழர்களுடைய நிலப்பரப்பு அது. புரியுங்களா? அதே மாதிரி நம்முடைய ஹைதராபாத்தில் சொல்லப்படுகிற நகரத்தோட பழைய பெயர் மதுரா நகரம். அது பாண்டியனுடைய தலைநகரம். அங்க இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் சொல்லப்படுவர்கள் முத்தரையன் சொல்லப்படுகின்ற நம்முடைய திருச்சி பகுதியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அங்கே 17% இருக்கிறாங்க. அந்த பகுதியில் நம்முடைய SC/ST மக்கள் 30% இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ் மக்களே அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 70% மக்கள் இருக்கிறாங்க இன்றும். ஆனால் அவங்க பேசுகின்ற மொழி இந்து தெலுங்கு. நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல மதுரா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அது பாண்டியனுடைய வட தலைநகரம். அதுவும் தமிழ் பேசப்பட்ட நிலப்பரப்பு தான். நீங்க ராஜஸ்தானுக்கு போனீங்கன்னா அங்கும் மதுரா இருக்கிறது. பாகிஸ்தான்ல இருக்கு. இப்படி நம் நிலப்பரப்பை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் மதுரா என்ற பெயர் இருக்கும். அனைத்து பகுதிகளும் ஒரு காலத்தில் தமிழ் பேசப்பட்ட நிலப்பரப்பு தான். வட இந்தியாவில் 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ் தான் பேசப்பட்டது பெரும்பான்மையாக. அதற்கு பிறகு இன்றைய ஆட்சியாளர்கள், இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்றைய ஆட்சியாளர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் சேர்ந்து தமிழ் மொழியை மறைத்தார்கள். தமிழ் மொழியை எப்படி ஓரம் கட்ட வேண்டுமோ அதை செய்தார்கள். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு பெரிய நம்ம முன்னோடியாக நம்ம வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேச தந்தையாக அதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தேசம் குடியரசு தேசமாக உருவாக்கப்பட்ட பிறகு இந்த தேசத்தின் மொழி, ஆட்சி மொழி தமிழ் என்று அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறாங்க. அதை வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் எதிர்த்து இருக்கிறாங்க. பிறகு வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கின்றது. வாக்கெடுப்பு நடைபெற்ற பிறகு அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ என்ன ஓட்டுகள் இருந்ததோ அதுக்கு பாதி ஓட்டுகள் தமிழுக்கும் பாதி ஓட்டு இந்திக்கும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தி என்பது தேசத்துடைய பெரும்பான்மை மக்களுடைய மொழியும் கிடையாது. ஆனால் தேசத்துடைய பெரும்பான்மை மக்களுடைய மொழி தமிழ் மொழியாக இருந்தது. அந்த தமிழ் மொழி தான் சமஸ்கிருதத்தை கலவை செய்து தெலுங்காக மாற்றப்பட்டிருக்கிறது, கன்னடமாக மாற்றப்பட்டிருக்கிறது, மலையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறது, ஏன் சிங்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சிங்களம் கூட தமிழ் மொழி தான். தமிழ் மொழியிலிருந்து தான் ஒரு 200-150 ஆண்டுகளாக செய்யப்பட்ட சரிதான் அது சிங்களம் என்று தனி மொழியாக மாற்றப்பட்டிருக்கிறது, தனி இனமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்க பார்க்கும்போது தேசம் முழுவதுமே தமிழர்களுடைய நிலப்பரப்பாகவும் தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களாக இருக்கும் போது பண்டைய தேசம் என்பது பாண்டிய தேசம் என்பதுதான் சரியான வார்த்தையை தவிர பாரத தேசம் என்பது கதைகள், புராணங்கள் சொல்லப்படுகின்ற கதைகள், எழுதப்படுகின்ற கதைகள் வரக்கூடிய தேசம். அதாவது புராணங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் எழுதப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகியது கேட்டால் 250 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்தியாவில் பிரிட்டிஷர் ஆட்சியில் தான் காகிதத்தில் ஆட்சி. நீங்க குறிப்பிடக்கூட அந்த காலகட்டம் 250 ஆண்டுகள்ன்றது ஆங்கிலேயர் ஆண்ட நேரம் தான். அதற்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஆண்டது கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அதற்கு முன்பட்ட காலகட்டங்களிலே இதிகாசங்களும் புராணங்களும் இருந்ததாக குறிப்புகளும் இருக்கிறது. அதற்கான சாட்சியங்களும் இருக்கும்பொழுது நீங்கள் புதுசாக ஒரு 200 ஆண்டுகளில் உருவாக்குனதுன்னு எப்படி சொல்றீங்க? அதை நான் நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். என்ன சாட்சிகள் இருக்குது? நீங்க புராணங்களுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்கு எந்த சாட்சிகளும் கிடையாது. இன்றைய கடந்த சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்படுகின்ற ஒரு சாட்சியாரை தவிர நிரந்தரமான உண்மையான சாட்சிகள் கிடையாது. இதுதான் இந்த நாட்டில் திராவிடமா ஆரியமா என்று பேசினாங்களே தவிர இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் அவருடைய அடையாளம் என்ன, அந்த மக்கள் யார் என்று பேசியது கிடையாது. இல்லாத ஒரு சித்தாந்தத்தை நீங்க கேட்ட மாதிரி ஆரியம் என்ற சித்தாந்தமோ திராவிடம் என்ற சித்தாந்தமோ இந்த மண்ணில் கிடையாது. இல்லாத ஒரு சித்தாந்தத்தை இருக்குன்னு சொல்லி பேசிக்கொண்டு இருந்த ஒரு சித்தாந்தத்தை மறைத்தார்கள் என்று சொல்லப்படும் போது இது போன்று கதைகள் மூலமாக சொல்லப்படுகின்ற கதைகள், கற்பனை கதைகள், ஏதோ கதைகள் பேசுகிறார்கள். அந்த கதைகள் எல்லாம் உண்மை என்று சொல்வதற்காக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த சுதந்திர இந்தியா. இந்த சுதந்திர இந்தியாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வரலாறு தான் இந்த பூர்வீக மக்களாகிய இந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள், பூர்வீக மக்களுக்கும் எதிரானதாக இருக்கின்றது இந்த வரலாறுகள், பொய்யான வரலாறுகள். இதைத்தான் அனைத்து பாண்டியர் என்பது நாம் அனைவரும் சகோதரர்களாக தான் இருக்கின்றோம். நாம் யாரும் ஏற்றத்தாழ்வு மிக்கவர்களாக இல்லை. அப்படி இருக்கும்போது இல்லாத ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதாக சொல்வதும், நாம் சகோதரர்கள் இல்லை, சண்டை போடக்கூடியவர்களாக சொல்லுவதும் ஏற்க முடியவில்லை, தவறாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக பிரயோகிக்கிறாங்க அவங்களுடைய கொள்கைகளில். ஆனால் களத்தில் அப்படி இருக்குதா? ஏன்னா எவ்வளோ விஷயங்கள், வேறுபாடுகள் இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனையில் இருந்து ஆரம்பித்து சமூகம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாகவே காணப்படுகிறது இந்த சூழல்னு சொல்லப்படுகிறது.
அதை எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்துல? அதாவது இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லப்படுவதே ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஏன்னா இந்த நாட்டுல யாரும் ஒடுக்கப்பட்டவங்களும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவங்களும் யாரும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா சுதந்திர இந்தியாவில் குடியரசு தேசமாக நம் கட்டமைக்கப்பட்ட பிறகு நம் மக்களை ஒருவன் மேல் என்றோ இன்னொருத்தர் கீழ் என்றோ சொல்லுவதோ, ஒருவனை வந்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதோ சட்ட ரீதியாக தவறு. ஆனால் நம்முடைய நாட்டில் நாம் படித்த காலத்திலிருந்து படிக்கின்ற நம்முடைய பாட புத்தகத்தில் படிக்கும் போது தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் குடியரசு தேசத்தில் எல்லா மக்களும் சமம் என்று சொல்லப்படுகின்ற நம் தேசத்தில் ஒருவரை தாழ்த்தப்பட்டவர் என்று அரசாங்கம் தான் வெளியிடுகின்ற புத்தகத்திலே பதிவு செய்கிறது என்றால் முதலில் அரசாங்கமே தவறாக இருக்கின்றது. உண்மையா சொல்ல போனீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அரசாங்கத்தின் மீது. இந்த தேசத்தில் ஒன்றிய அரசாக வலியுறுத்தக்கூடிய இன்றைய காங்கிரஸாக இருக்கட்டும், இன்றைய பிஜேபியாக இருக்கட்டும், மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட சித்தாந்தம் உள்ள கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இதற்கு ஒத்துக்கூடி ஒரு தவறான வரலாற்றை தான் இங்கு கொண்டு வராங்களே தவிர உண்மையான வரலாற்றை இங்கு கொண்டு வரவில்லை. இதனால் நம் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின் பிரகாரமா இவர்கள் இருவரும் குற்றவாளிகள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நம்ம மக்களை வந்து பூர்வீக மக்களை வந்து நசுக்கப்பட்ட மக்களாக சொல்கிறார்கள் சொல்லும் போது அதிலும் கிட்டத்தட்ட ஒரு ஏமாற்று வேலைகள் தான். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலகட்டங்களில் நம்முடைய வரலாறுகளை பார்க்கும்போது, நிகழ்கால வரலாறுகளை பார்க்கும்போது எங்கேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததாகவோ ஒருவன் ஆண்டவர் என்று உயர்ந்தவன் என்று கலவரங்கள் ஏற்பட்டதாகவோ சரித்திரமே கிடையாது. 1830க்கு பிறகுதான் இது போன்ற வார்த்தைகள் வருகின்றது. அதுவும் சுதந்திர இந்தியாவில் இன்று அதிகமாக இருக்கிறது. அன்று ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு மக்கள் சண்டை போட்டு வெவ்வேறு மக்களாக பிரிந்து கூட சண்டை போடுகிறார்கள். ஒரு தாய் மற்ற மக்கள் 2 மக்களாக பிரிந்து சண்டை போடுகிறார்கள். அது சுதந்திரத்துக்கு முன்பு. ஆனா இப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்கள் பல்வேறு சாதிகளாக பிரிக்கப்பட்டு இவர்களுக்கும் சண்டை போடுகிறார்கள். இதனால் வரை அரசியலை கவனித்துக் கொண்டு வந்தீர்கள். இன்று கள அரசியலில் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய இலக்கை எதை நோக்கி செல்கிறது? நீங்க தேர்தல் அரசியலுக்குள்ளார வந்துட்டீங்க. இப்ப இந்த சூழல்ல எதை நோக்கி போறீங்க நீங்க தேர்தல் அரசியல்ல? எல்லா கட்சியுடைய இலக்குகளும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் செல்வாங்க. நாமளும் தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். அதுபோன்று இந்தியா முழுவதும் நம்முடைய பாண்டிய நிலம், பண்டைய தேசம், அதனால இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களையும் நாம் வந்து சரியான தலைமையோடு ஆட்சி செய்ய வேண்டும். அந்த அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அனைத்து பாண்டியர் கட்சி உருவாக்கும் என்று நாம் நம்புகின்றோம். அதற்காக நம்ம ஆல் இந்தியா அரசியல் தான் நம்ம செய்ய போறோம், மாநில அரசியல் கிடையாது. ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு ஒதுக்கிய 5000 கோடி ரூபாய்க்கு மேலான பணத்தை தமிழக அரசு திருப்பி அனுப்பியிருப்பதாக செய்தி குறிப்புகள் சொல்கிறது. அதை செலவு செய்வதில் தமிழக அரசிற்கு என்ன தயக்கம் இருந்து விட முடியும்? ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்கின்றோம், அவர்களுக்காக போராடுகிறோம், குரல் கொடுக்கிறோம் சொல்லக்கூடிய கட்சிகள் இதனை அமைதியாக கடந்து போவது எதனால் பார்க்குறீங்க? ஆதி திராவிடர் என்று சொல்ற வார்த்தையே முதல்ல தவறான வார்த்தை. ஏன்னா இந்த மண்ணில் இருக்கிற பூர்வீக மக்களுக்கு, ஆதி தமிழ் பேசுகிற மக்களுக்கு ஆதி தமிழர் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதுவே ஒரு முறை இல்லாம முறைகேடாக வைக்கப்பட்ட பெயர். ஏன்னா ஒரு மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகுதான் ஆந்திரா என்ற பெயர் வருது. அங்கு உள்ள மக்களுக்கு ஆந்திரா மக்கள் சொல்றாங்க, ஆதி கன்னட மக்கள் சொல்றாங்க. ஆதி தெலுங்கர்கள் சென்னையில கூட ஆதி தெலுங்கர்கள் அப்படின்ற மக்கள் அது இருந்திருக்கலாம். பட் நான் சொல்றேன், அப்படி பிரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஆதி தெலுங்கர்கள் சொல்றாங்க, ஆதி கன்னடம் சொல்றாங்க. இப்போ இந்த மாநிலத்துல இருக்கிற ஆதி மக்கள் பேசுற மொழி தமிழ் மொழின்ற போது அவங்க ஆதி தமிழர்கள் சொல்றது சரியா இருக்கும். அதை விட்டு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு பேர் திராவிடர் வைக்கிறாங்க, அதுவே போது. அதே போன்று அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 5000 கோடி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட செலவு செய்யலன்னு சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாரும் கோடீஸ்வராகி விட்டார்கள். தமிழ்நாட்டுல ஏழைகள் யாருமே இல்லை, அந்த மக்களுக்கு தேவைகள் என்பதே இல்லை, அந்த மக்கள் வறுமையில யாருமே இல்லை, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கலாம். இல்ல அதை ஏன் மற்ற சமூக கட்சிகள் சொல்றவங்க நாங்க இந்த சமூகத்துக்காக வாழ்றோம் உழைக்கிறோம்னு சொல்றவங்க ஏன் கேட்காம கடந்து போறாங்கன்ற திமுகவை பார்த்து பயப்படுகிறார்களா? இப்ப இதுவே அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருந்தால் திசைக்கு திசை, தெருவுக்கு தெரு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் வெடிச்சிருக்கும். அதை பற்றிய விஷயங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கும். இப்ப எல்லாம் அமைதியாக கடந்து போவதன் காரணம் என்னவா இருக்கும்? அதாவது இப்போ ஒரு கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெறுறாங்க. ஒரு கூட்டணி உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பிறகு ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி அமைக்கிறது, மற்ற கட்சியெல்லாம் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய அப்படின்னு சொல்றாங்க. அதுவே முதல்ல ஒரு பெரிய முரண்கேடு, தவறு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்தாதான் ஜெயிச்சிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எல்லாருடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு போட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், குறிப்பிட்ட கட்சி ஒரு 20% மேல தமிழ்நாட்டில் இந்த சூழ்நிலைக்கு எந்த கட்சியுமே வாக்கு இல்லை. அப்படி இருக்குதுன்னு சொல்லப்படுவதா பழைய கதை. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு உள்ள வரலாறு. இப்போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது. ஒரு ஜாதி சங்கங்களை வச்சுக்கிட்டோ இல்ல கூட்டணி கட்சிகளை வாங்கி வச்சுக்கிட்டோ அவங்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியினரை புறக்கணித்து விட்டு இவங்க மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது ஏதோ சரி காலத்துல பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணி கட்சி என்பவர்கள் அவங்க அதை கேட்க மாட்டேன் சொல்லும் போது அவங்களுடைய
இயற்கையாகவே அடிமைத்தனம் உருவாகிவிட்டது. கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஒரு சில சலுகைகள் வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. விளைவு தங்கள் எந்த மக்களுக்காக நாம் அரசியலுக்கு வந்திருக்கின்றோமோ அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு அந்நியப்பட்டு நிற்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு அந்த மக்களிடமே அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியாரையும் கடலூர் அஞ்சலை இப்படி அவர் கொள்கை தலைவர் அப்படின்ற வழி நடத்தி கொண்டு போகிறாரு அப்படின்னா அவருக்கு சரியான அரசியல் புரிதல்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஏன்னா அரசியலுக்குள்ள வந்த உடனே நான் நேரடியாக முதல்வராக தான் ஆவேன் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. களத்தில் வந்து இன்னும் நேரடியாக மக்களை சந்திக்காத ஒரு மனிதர் நேரடியாக முதல்வர் இருக்கைக்கு போவேன் அப்படின்ற கருத்து வந்து அது எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயத்தை நீங்கள் அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அல்லது தன்னம்பிக்கையோடு இருக்காருன்னு பார்க்குறீங்களா? அதாவது அரசியல் புரிதல் என்பது அன்று எம்ஜிஆருக்கே கிடையாது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோட ஒரு முகமாக இருந்தவர் எம்ஜிஆர் நடிகர்களுடைய பிரகாசம் தான். அவருக்கே அரசியல் புரிதல் என்பது அரசியல் சிந்தனைக்கு பெரிய ஒண்ணு கிடையாது. அவருக்கு கூட வழிகாட்டுறவங்க வருவாங்க. ஆனா விஜய்க்கும் அதனால வழிகாட்டுவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா புஷி ஆனந்தோ இல்லை ஏதோ ஒரு புதுசா ஒருத்தர் பேர் அடிப்படுது, ஆதரவாஜனும் இப்பதான் வந்திருக்காரு, இன்னொருத்தர் ஏதோ நாயுடு ஒருத்தர் பேர் அடிப்படுது. இவர்கள் தான் அவங்க ஆலோசகர், அவங்க தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட இந்த இவங்களை மிஞ்சி அந்த கட்சியில புதுசா யாரோ ஒருத்தர் இணைய முடியல, விஜயகாந்த் பேச முடியலன்னு சொல்றாங்க. இப்பொழுது ஆட்சியில உட்கார்ந்த ஜெயலலிதா எப்படி யாரையும் பார்க்க முடியாதோ அப்படிதான் இருக்கா இப்ப விஜய். அதனால விஜயால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் என்பது இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் தான் எல்லாம் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட ஒரு அடையாளமா இருக்கிறாரு. உண்மையா சொல்லப்போற இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் அவர்தான் அடையாளம். ஆனா அதை மறைத்து விட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் காட்டிக்கிறாங்க. அவர் ஒரு ஜாதி சங்க தலைவர் மாதிரி உருவாக்குறதே இவங்க தானே இந்த மாதிரி மாத்துறாங்க. அப்படி கட்டமைக்க இந்த விஷயத்துல அதை இவரும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தேவைன்ற போது இப்ப அந்த இந்த மக்களுக்குன்னு ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லாமல் பெரிய அளவுக்கு இல்லாத போனதால அந்த வாக்குகளை பெறுவதற்காக பயன்படுத்திக்கிறாங்க. அஞ்சு அம்மான்னு சொல்லப்படுவாங்க. அவங்க யாருமே நாங்க கூட கேள்விப்பட்டதே கிடையாது. இல்ல அவங்க அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க. காந்தி அவர்களால் பாராட்டப்பட்டவர்கள். அவருடைய பேரன் தான் இப்ப டாக்டர் எழிலன் அவர்கள். அதுதான் சொல்றீங்க. இப்படி அவனுக்கு தெரியல, ஒரு பெரிய லெவல்ல அவங்க பேர்லாம் எதுவும் கேள்விப்படல. அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ அது கொண்டு வந்த பிறகு தெரிஞ்சிருக்கு. ஒரு சமுதாய ரீதியாக அந்த வன்னிய மக்களுடைய கவலை பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறத சொல்லப்படுதே தவிர அவருக்குன்னு பெரிய சித்தாந்தமோ பெரிய அரசியல் அறிவோ கிடையாது. அவர் சம்பாதித்து விட்டார், தனக்குன்னு ஒரு இளைஞர் படையை அமைத்து விட்டார். அதே சமயத்தில் பெண்கள் மத்தியிலையும் இளம் பெண்கள் மத்தியிலும் ஒரு 35 வயது 40 வயதுக்கு மதிக்கத்தக்க பெண்கள் மத்தியிலும் அவருக்கும் பெரிய ஆதரவு இருக்கின்றது. அதை பயன்படுத்தி இன்று தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி நடத்திலாம் நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய அரசியல் பயணமே தமிழ் மக்களுக்கு எதிராக தான் முடிஞ்சது. தமிழ் மக்கள் நல்ல தலைவர்கள் எல்லாம் போனார்கள். காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் இந்த மண்ணில் இருந்த தலைவர்களை மக்கள் மறந்து போவதற்கு எம்ஜிஆர் போன்ற நடிகர் கவர்ச்சி தான் பயன். இல்ல காமராஜரை தோற்கடித்தது முதல்வர் கலைஞர் அவருடைய செயல்பாடு தானே குற்றச்சாட்டுகள். இல்ல அது எம்ஜிஆரால தான் தோற்கடிக்க முடியுது. நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணாதுரையாலேயோ கலைஞரால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு சினிமா கவர்ச்சி பாமர மக்களாக இருந்த மக்களை வந்து கவர்ச்சிகளுக்கு ஒரு நல்ல மனிதர் எம்ஜிஆர் அப்படின்னு இமேஜ் இருந்தது. அப்படிப்பட்டவருடைய தலைமையை நோக்கி மக்கள் வந்து வரும்போது அவங்க கை காட்டுவதற்கு நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்க. அதன் விளைவு வந்து சரி காமராஜர் ஆண்டது பார்த்தாச்சுல, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமே வாய்ப்பு அப்படின்ற மாதிரி மக்கள் மாறினாங்க. என்ன முக்கியமான விஷயம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தி மொழி எதிர்ப்பு பிரச்சனை இப்போது பேசப்படுவது போல் நடந்து கொண்டிருந்தது. அன்று உண்மையில் இந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் நடைபெற்றது. அது இன்று நடக்கிறது நாடகம். இன்று இந்தி எதிர்ப்புக்கு சொல்லப்படுவது ஒரு நாடகம். ஏன்னா இப்போ நம்முடைய முதல்வர்கள் நடத்துவ பள்ளி அவங்களுடைய உறவினர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளே பாத்தீங்கன்னா தமிழ் பேசுபவர்களுக்கு ஃபைன் போடுறாங்க தமிழ்நாட்டு. இதை வந்து ஒரு சாதாரண அங்க உள்ள மக்கள் பேசுறாங்க, அது முதலமைச்சர் தெரியாம இருக்க போது கிடையாது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி விஷயங்களை நடவடிக்கை எடுக்கல போது சும்மா ஒரு அதை வச்சு அரசியல் வந்தாச்சு, ஆட்சி பிடிச்சாச்சு, கைப்பற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ரென்த் அரசியல் தேவைப்படுது தவிர உண்மையில மொழி மீது அது அக்கறை அப்படி ஒண்ணும் கிடையாது. மொழி மீது அக்கறை உள்ளவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த அங்கே உள்ள முதலமைச்சர்கள்லாம் அக்கறை உள்ளவர்களா இருக்காங்க. கேரள பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த முதலமைச்சர்கள் அந்த மொழி மீது அக்கறை உள்ளவர்களா இருக்காங்க. கர்நாடக பகுதியை ஆண்டவர்கள் அந்த மொழி மீது அக்கறை உள்ளவர்களா இருக்காங்க. ஆனா இங்கே மொழிக்காக கிட்டத்தட்ட 500-600 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லப்படுறோம். அதுக்கு மேற்பட்டவங்க இறந்ததாக சொல்லப்படுது. அப்படி பெரிய லெவல்ல போராட்டங்கள் நடந்து பெரிய லெவல்ல உலகத்திலேயே இது மாதிரி சம்பவம் நடந்ததாக சொல்லப்படவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த நிலத்துல இன்றைக்கு இந்த மொழி பேசுகிற தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் என்று சொல்லப்பட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 60% மக்கள் தான் இருப்பாங்க. 60%க்கு மேற்பட்ட மக்கள், அந்த 40% மக்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ், இங்க பாரம்பரிய தமிழர்களுக்கே கூட தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்று சொல்லும் போது
ரொம்ப வேதனையான விஷயமா தான் இருக்கு. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜகவினுடைய இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு பாஜகவை கண்டு பயப்படுகிறதா? ஏன் அனுமதிச்சுட்டு போகலாமே ஆர்ப்பாட்டத்துக்கு? அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கள ஒரு வலுக்கட்டாயமாக திருமண மண்டபங்களை அடைச்சி வைக்கிறதோ, வீட்டு காவலில் வைக்கிறதோ, எதுக்கு இப்படி ஒரு பயம் அரசுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இணையதளங்கள்லேயே பார்க்க முடியுது. டாஸ்மாக் ஊழல் என்பது இப்ப புதுசா திமுக ஆட்சியில தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியாவில கூட அவங்க ஆட்சியில இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அவங்க ஆட்சியில இருந்திருந்தாங்கன்னா கடந்த எடப்பாடியோடைய ஆட்சியில வந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இதே 10 ரூபாய் அதிகம் வச்சுதான் பாட்டில் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய ஆட்சியில ஒரு 75 லட்சம் பேர் பாட்டில் வித்துருந்துன்னா அதே கணக்கு தான் வரும். இப்ப இவங்க ஆட்சியில 1 கோடி பாட்டில் விற்குதுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் வரப்போகுது. இதை தவிர பல முறைகேடுகள் நடைபெற்றதெல்லாம் உண்மைதான். பல இடங்கள்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த சாராயம் குடிக்கிறதால வந்து உடம்புல இருக்க உறுப்புகள் எல்லாம் போயிடும், உடம்புல நோயா தான் இருக்கு, ஒன்றும் நல்லது இல்ல, உடம்பு ஆரோக்கியமா ஒண்ணும் இல்ல, சிலது கண்ணுக்கு தெரியாம போச்சு, நம்ம கிட்னி லிவர் போச்சு அப்படின்னு புலம்புவாங்க. அப்படிதான் இருந்தது கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் சாராயமா அப்படிதான். அதுக்கு முன்பு இருந்த கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலும் அப்படிதான் இருந்தது. இந்த எடப்பாடி ஆட்சியிலும் இப்போ இருக்கிற டாஸ்மார்க்கை மூடுங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முதல்வர்கள் குடும்பத்தினர் தானே இதை கட்டி காப்பாற்று. இதை பேசி முடிச்சுட்டு தான் அது பேசினா கரெக்டா இருக்கும். இந்த வேர்டிங்ல இருக்கும்போது இவங்க எல்லாமே அன்றைக்கு நடந்த அதே ஊழல் தான். கடந்த எடப்பாடியோட ஆட்சியில் நடைபெற்ற ஊழலுக்கெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு பிஜேபி கட்சியுடைய தெளிவான ஒரு சிந்தனைன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பிஜேபி கட்சியினருக்கு ரஃபேல் ஊழல் கொண்டு இருக்கு. 430 கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட ரஃபேல் அந்த விமானத்தை, போர் விமானத்தை இவர்கள் வேண்டாம் என்று நிறுத்திவிட்டு 1620 கோடி ரூபாய்க்கு அந்த விமானத்தை, அதே விமானத்தை ஒரு எக்ஸ்ட்ரா மீட்டிங் ஒன்று வச்சுட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 450 500 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 1100 கோடி அதிகம் கொடுத்து வாங்கினாங்க. அதே மாதிரி பல நீங்க ஸ்பெக்ட்ரம் ஊழலாக இருக்கட்டும், எல்லாமே அலைக்கற்றை ஊழலாக எல்லா ஊழல் முதற்கொண்டு பிஜேபி ஆட்சியில தலைவிரித்து ஆடுகிறது. காங்கிரஸ் கட்சியில நடந்த 10% 20% ஊழல் சொல்ல போகும்போது பிஜேபி கட்சியில 80% சொல்லி 100% சொல்லி 200% ஊழலா நடக்குது. ஒரு ரோடு போடும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, இவ்வளவுதான் முடிவு பண்ணாங்க, கடைசியில போட்டீங்கன்னா அது தலைகளாகி கிட்டத்தட்ட 220 கோடிக்கு நம்ம அவங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. அதாவது திட்டமிட்ட செலவை விட அதிகமாக கணக்கு மேற்கொண்டு 100 கோடிக்கு மேல சொல்லியிருக்கிறாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஊழல் இருந்தா அதற்கான ஆதாரங்களை வெளிக்கொண்டு வரலாமே, எப்படி யாரும் கொண்டு வராம இருக்காங்க? காங்கிரஸ் அவ்வளவு சாதாரணமா போயிட்டாங்களா என்ன? அதாவது காங்கிரஸ் கட்சி இங்க செயல்படவே இல்லை, செயல்பட விட மாட்டேன்றாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு எல்லா மக்களும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவிஎம் மூலமாக பெரிய அளவில் மோசடி செய்யப்பட்டுதான் பிஜேபி கட்சியில் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. நரேந்திர மோடி அவர்களே வெற்றி பெறவில்லை என்று பரவலாக மக்கள் பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று பல பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அதிகமாக அந்த விஷயத்துக்காக போராட வேண்டும், ஆனால் செய்ய மாட்டேன்றாங்க என்று சொல்லும் போது இவிஎம்ஐ நாங்க வேற கொண்டு வந்தோம், நாங்களே குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நினைக்கிறாங்க தவிர, அதே சமயத்தில் அவங்களுடைய கட்சியில் மேல்மட்டத்தில் இருக்கிற சில தலைவர்கள் வழிகாட்டுதல் பெறுகிறோம். அவங்க அப்படி இன்னும் இவிஎம் எதிர்த்து பேசுவது கிடையாது. இவிஎம் எதிர்த்து பேசினால் அவங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி தேர்தல் கமிஷன் பேசுது, உச்ச நீதிமன்றத்தில் உள்ளவங்களும் பேசுறாங்க. ஆனால் மக்களுக்கு உண்மையா சொல்ல போனா இந்த நாட்டினுடைய 80% மக்களுக்கு தாங்கள் அளிக்கின்ற வாக்குகள் மீது நம்பிக்கை இல்லை. தாங்கள் அளித்தவர்கள் வாக்களித்தவர்கள் வெற்றி பெறவில்லை, நாங்கள் ஓட்டு போடாதவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்படின்ற போது நம்பிக்கையில தான் மக்கள் எங்க போய் சொல்றது? இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதை நிரூபிங்கன்னு தேர்தல் ஆணையம் பலமுறை சொல்லியிருக்கு. ஆனா அதை யாரும் செய்ய மாட்டீங்களே, திருப்பி அதை குறை சொல்கிறோமே தவிர அதனுடைய குற்றத்தை நம்ம வெளிப்படுத்த தயங்கி தானே செய்யறோம். அதாவது இவிஎம் நிரூபிக்கிறதுன்றது ஒரு சின்ன குழந்தைங்க கூட தெரியும். எல்லாரும் நான் கூட பிஇ படிச்சிருக்கிற நம்மளுடைய நண்பர் பேசும்போது எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே எப்படி வேணாலும் டேர்ன் பண்ண முடியும், எப்படி வேணாலும் மாற்றி அமைக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ்ல மாற்றி அமைக்க முடியாது, எதுவுமே கிடையாதுன்றாங்க. அப்ப இந்த ஓட்டை மாற்றி அமைக்க முடியாதா? அதுவும் நீங்க குறிப்பா தெரிஞ்சுங்க, எந்த தேர்தலுமே நடைபெற்றால், இப்ப நம்ம இலங்கையில ஒரு தேர்தல் நடந்தது, தேர்தல் முடிஞ்ச உடனேயே அந்த 7 மணிக்கு முடிஞ்சதுக்கு உடனே அப்படியே வாக்கு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ண சொல்லுங்களா இவிஎம் மிஷின்ல செக் பண்ணி மேல மிஷின் கரெக்டா செக் பண்ணிட்டு நீங்க 7 மணிக்கு நீங்க வாக்கு எண்ணிக்கை ஓட்டளிப்பு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு பிறகு எல்லாத்தையும் நம்ம இவ்வளவு சதவீதம் ஆயிருக்குன்ற கணக்கு மிஷின் தானே இருக்கு சொல்லிட்டு அந்த நிமிஷமே ஓட்டைகளை என்ன ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த 3 மணி நேரத்துக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க என்ன பண்றீங்க, 3 கட்ட 8 கட்டன்னு ஆரம்பிச்சுட்டு 3 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலோ அப்புறம் ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசத்துக்கு தேர்தலை நடத்தி விட்டு அதிக 10 ரூபாய் வைக்க முடியுமா? அது எவ்வளவு முறைகேடு நடக்கும்? நீங்க இன்னொரு கேட்டுங்க, இவிஎம்ல முறைகேடு நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த தேர்தலில் 5 எம்பி தொகுதியை தவிர கிட்டத்தட்ட 539 தொகுதிகளில் வந்து எந்த வாக்குகள் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தேர்தல் கமிஷனால்
சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த வாக்குகள் எண்ணும் போது இல்லை, அதிகமாக வருகிறது, குறைஞ்சு போகுது சில இடங்கள்ல. அப்போ மாற்றப்பட்டிருக்கிறது, மோதல் செய்யப்பட்டிருக்கின்ற உண்மை தானே. இது கூட தெரியாம காங்கிரஸ் கட்சி இருக்குது. ராகுல் காந்தி நடக்கிற 4000 கிலோமீட்டர் நடந்திருக்காரு பைத்தியகாரமா. இது மாதிரி என் தலைவரை வச்சு இந்த கட்சி வழங்குமா? அந்த கட்சி நூற்றாண்டு பாரம்பரிய கட்சி தான், தேசத்துடைய கட்சி தான், பாபுவின் தலைவர்கள் இருந்த கட்சி தான். ஏன்னா நாம் மதிக்கக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய ராஜீவ் காந்தி அவருடைய கட்சி தான். ஆனால் இன்று அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கணும், ஒரு தப்பு நடக்குதா? இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ணி இருக்கிறோம். டிவிஎம் போன எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 373 தொகுதிகளில் வந்து முறைகேடு வந்திருக்கு, மாத்தி மாத்தி வந்திருக்கு சொல்றாங்க. அப்பமே நீங்க தேர்தல் கமிஷன் வழக்கு போட்டிருக்காங்க, அப்படியே நிக்குது. அந்த 5 வருடங்களாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்ப நீங்க கேட்கலாம்ல, போன வாரம் நாங்க போட்டோடைய வாக்கு நடவடிக்கை எடுக்கப்படல, டிவி மிஷின் நம்பிக்கை இல்ல, நீங்க இவி மிஷின் நடத்த நாங்க தேர்தல் சந்திக்க மாட்டோம், எல்லா எதிர்கட்சியும் நிக்க வேண்டியதானே. அப்படி நின்று தான் நரேந்திர மோடி ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய தலைமையில் இன்றும் அந்த அதாவது இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்க சில என்ன எண்ணத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் தான் பிஜேபி உள்ளவங்க இருக்காங்க. அவங்க அதே ஃபாலோ பண்றாங்க. விளைவு இந்த நாட்டுல ஜனநாயகம் செத்து போய்கிட்டு இருக்கு. மத்திய பிரதேச எலெக்ஷன் நடக்கும்போது பெரிய மோசடி நடந்தது சொல்லப்பட்டது. அங்கே சில வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான வேட்பாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குடும்பத்துல இந்த இடத்துல நான் 10 ஓட்டு போட்டிருக்கேன், ஆனா என் பூத்துல அந்த 10 ஓட்டு வரல சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. தேர்தல் கமிஷன் எங்க போச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தது? தேர்தல் கமிஷனே ஒரு ஜனநாயகம் பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒரு பிரதமர் சொல்றாரு நியமிச்சிருக்காங்க, அப்புறம் அவங்க பிரதமரே நியமிச்சிட்ட பிறகு பேருக்கு ஒரு எதிர்கட்சியுடைய ஆலோசனை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து தேர்தல் கமிஷன் முறை இல்லாம நடக்கும்? தப்புதான் நடக்கும். ஆரம்பமே தேர்தல் கமிஷனே தப்பா வச்சுட்டு இருக்கும்போது எப்படி அவங்க நடத்தக்கூடிய தேர்தல் மட்டும் சரியா இருக்கும்? இப்ப தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக சீர்திருத்தம் தேவைப்படுது. ஒரு நாட்டோடைய தேர்தல் நிர்ணயம் பண்றது வந்து அவங்க இன்னைக்கு ஆளுநர்களோ எதிர்கட்சிக்கால பண்ணக்கூடாது. தேசத்துல உண்மையிலேயே அக்கறை உள்ள நியாயமான நடுநிலை உள்ள நீதி அரசர்கள் மூலமாக தான் அதை கொண்டு வரணும். குறிப்பா வாக்கு இயந்திரங்கள் வேண்டவே வேண்டாம். இந்த உலகம் முழுவதும் வாக்கு இயந்திரத்தை புறக்கணித்து விட்டது. இந்த இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, இவ்வளவு பெரிய ஓட்டுகள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த தேசத்துல வாக்கு இயந்திரத்தை கொண்டு வந்தால் மோசடி தான் நடைபெறும். வாக்குச்சீட்டுகள் மூலமாக நீங்க வாக்களித்து அதை எண்ணினால் ஒரு 4 நாள் லேட் ஆனா பரவாயில்ல, உண்மையா மக்கள் ஓட்டு போட்டாங்க யாருக்கு, யார் ஜெயிச்சதுக்கான உண்மையாவே தெரியும். அதனால நிச்சயமாக வாக்குச்சீட்டுக்கு முறையை நடந்தாத மட்டும்தான் உண்மையான மக்கள் ஆட்சின்னு நம்ம நாட்டில் உள்ள எல்லா மக்கள் நம்புவாங்க. இல்லைன்னா நிச்சயமா யாரும் நம்ப மாட்டாங்க. டாஸ்மாக் ஊழல் தொடர்பான இந்த பாஜகவின் ஆர்ப்பாட்டத்திற்கு திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதரவு தந்திருக்காரு. எதிரணியில இருந்து ஒரு ஆதரவு அப்படின்றது வந்து திமுகவிற்கு வழங்கப்படுகின்ற சமிக்கையா அப்படிதான் பேசப்படுகிறது. அதனுடைய அதாவது நம்ம இது அண்ணாமலை அவர்கள் முதல்ல சொல்லும் போது 1000 கோடிக்கு மேல சொன்னாங்க. அப்போ வந்து பல 50,000 கோடி அப்படின்லாம் சொல்லாம இருந்தது. நிறைய வந்துருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் அப்படியே கிட்டத்தட்ட அந்த இடுப்பு 1000 கோடி ரூபான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா டாஸ்மார்க்னு சொல்ல போட்ட போது அது வந்து அது இந்த ஆட்சி நான் சொல்ல சொல்ல ஏற்கனவே இந்த ஆட்சி 2 ஆட்சியிலுமே தொடர்ந்து அவங்க பல 1000 கோடி ரூபாய் முறைக்கேடாக சம்பாதித்து தான் இருப்பாங்க. அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது ஏதோ உள்நோக்கம் இருக்கு. அதே சமயத்துல இன்றைக்கு அவங்க ஆரம்பத்துல சொன்ன வேகம் பிஜேபி கட்சியிடம் இன்னைக்கு இல்ல. ஏன்னா அரசு அதிகாரத்துல உள்ளவங்க அவங்களுக்குள்ள எப்படி எடப்பாடியா இருக்கும் மோடிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது இன்னைக்கு இருக்கிற நம்ம மாநில ஆளுநர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடுமா எப்படிதான் நடக்கலாம். அதனால அதை நிரூபிக்கவும் முடியாது. இப்பவும் சொல்றேன், டாஸ்மாக் ஊழலை ஈஸியா சொல்லலாம். ஒரு கடையில போய் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த கடையில போட்டுருக்கிற அதிகபட்ச விற்பனை விலை 140 ரூபாய்னா 150 தான் விற்கிறாங்க. அது கம்மி விற்கிறது இல்லை போது அது முறைகேடு தான். அந்த கடையை அப்படியே சீல் வைக்கலாம். இதை வந்து மாநில ஆட்சி செய்யலாம். அவங்க தான் நடத்துவாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க ஒன்றியத்தில் நேற்று நீங்க ரைட் எல்லாம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. நீங்களே டேரக்டா போய் ஒவ்வொரு கடையில அந்தந்த இடத்துல எல்லா கடையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற 5000 கடைக்கும் சீல் வைக்கலாம். நீங்க செய்யல. அப்புறம் நீங்க ஊழலை ஒழிக்க போகின்றதோ நீங்க அதிலும் கெஜ்ரிவால் நடக்கப்பட்ட நடவடிக்கை என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கணும். அவரை வந்து மதீஷ் சிசோடியாவோ அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேரையும் வந்து ஜெயில வச்சு அவர்களை முடக்கி அந்த கட்சி இல்லாம பண்ணு நினைச்சீங்க. அதுக்காக அவர் பெரிய லெவலில் முடக்கினீங்க. அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கிடையாது. நீங்க ஆண்டுட்டு இருக்கிற மாநிலத்துல மட்டும் எங்கேயுமே டாஸ்மாக் அந்த மாதிரி சாராய கடை விற்கலையா? பிஜேபி ஆட்சி மட்டும் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அங்கெல்லாம் ஊழல் இல்லாம எல்லாம் அங்க புத்தரம் சொல்லுவாங்களா, புத்தர் மாதிரி ஆட்களோ பெரிய புனிதர்களோட அவங்க ஆட்சி செய்யறாங்களா பிஜேபியில? இவங்களும் ஒதுக்கப்பட்ட நம்ம சின்ன ஒரு நீங்க கேட்ட கேள்வி, நம்முடைய
பட்டியலினத்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் பணத்தையே முறையாக செயல்படுத்தவில்லைன்னு சொல்லும் போது இவர்கள் இல்லை, அதை செய்வதற்கு என்ன தயக்கம் இருக்கும்? அது எங்களுக்கு புரியல. அந்த தொகை தராங்க, அதை வந்து மக்களுக்கான திட்டங்களுக்கு, நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு என்ன தயக்கம் அவங்களுக்கு? ஏன் அதனால பண்ண? அதுதான் ஏற்கனவே சொன்னல, மக்கள் எல்லாம் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏழையா இருக்காங்களா என்னவோ, அதனால அந்த மாதிரி இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் முடிவு பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருக்காங்களா என்னவோ. கேட்க வேண்டிய அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக சட்டமன்ற அதாவது கேட்க வேண்டியதுன்னு கிடையாது. 44 எம்எல்ஏக்கள் அந்த இனத்தில், அதாவது பட்டியலினத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இருந்தாலும் சார், தனிப்பட்ட பிரதிநிதித்துவம் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியோட பிரதிநிதி அவர் தான் சொல்லிக்கணும். உண்மையிலே அந்த இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அந்த இன்னைக்கு அந்த மக்களையே அவர் நம்பல இருக்க வர. உண்மையிலே அப்படி கிடையாது. அப்படி இருந்தாலும் கேட்டுருப்பார்ல, நீங்க ஏன் இந்த நிதியை இந்த மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டுருப்பா. அது வந்து எதிர்கட்சியோ அவசியம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அடிப்படை உரிமையை கேட்கறதுக்காக பேசுறத சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்க, அதை கூட நீங்க பேசலான்ற போது நீங்க என்ன கொத்தடிமைகளா? அவர் ராஜராஜ் சொல்றாரு பாத்தீங்களா, இங்க என்ன மன்னராட்சி நடக்குது, இங்க என்ன நம்மள கொத்தடிமையா அவர் கேட்கறா பாத்தீங்களா? அப்படிதானே இருக்கு. நீங்க நினைச்சிட்டு போகுது, கேட்க வேண்டியது நீங்க கேட்கலாமே. அப்படி ஒன்னும் நீங்க கேட்டு செய்ய மாட்டேன்னு சொல்ல முதலமைச்சர் செய்ய மாட்டாரு சொல்ல மாட்டாரு, செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது, செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. மறந்துட்டாங்க போல இருக்கு. நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்க பல்வேறு அரசியல் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஜெயஹிந்த்.